கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான்களுடைய பெயர் பெற்று விளங்கும். சர்வத்தையும் படைத்து ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், உங்களை நேசிக்கிற தேவன். உங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு பெயரிட்டு அழைத்தவர், உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவார். உங்களுக்கு தரிசனங்களை தருவார். கொடுக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தங்களை தருவார். அந்த வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே செயலாக்குவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை நேசிக்கிற கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளை தருவார். எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை காக்க வல்லவர். உலகத்திலே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தெய்வங்கள் ஆத்துமாவை காக்க முடியாது. உன் ஆத்துமாவை காக்க முடியாது. மனிதர்களுடைய ஆவிகளை திசை மாற்றிவிட மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தெய்வங்களுக்குள் உலாவுகிற கிரியை செய்கிற அசுத்தாவிகள் மனசை கெடுக்கும் ஆவிகளை திசை மாற்றி விடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மேன்மையானவர். ராஜரீகமாய் உன்னை வாழ வைக்கிற தேவன் உன்னை நீதியின் பாதையிலே தான் நடத்துவார். ஒரு நாளும் பாவத்திலே உன்னை உடன்பட வைத்து நடத்தி செல்கிறவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். உன்னிடத்திலே பலியை கேட்கவில்லை, உனக்கு இரக்கம் செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை நேசிப்பதைப் போல நீ பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பிறர் என்பது நீ அறியாதவராய் இருக்கலாம், உனக்கு தெரியாதவராய் இருக்கலாம். இந்த அன்பு தான் உண்மையான தெய்வத்திடத்தில் இருக்கிறது. இந்த அன்புள்ளது தான் உண்மையான தெய்வம். பழி வாங்குவது அந்த குணாதிசயத்தை உடையது தெய்வம் அல்ல. நீ நம்பி இருக்கிற உன் கண்மனையும் துருகமும் கேடகமாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், அன்பாகவே இருக்கிற தேவன், தன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசி என்று உனக்கு சொல்லி கொடுக்கிற அன்பின் தெய்வம். அவர் உன்னோடு இந்த காலை வேளையிலே பேசுகிறார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் ஆத்துமா நித்தியமாய் வாழ்வதற்கு அவர் தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார். நீ வாழ்வதற்கு தன்னை ஜீவ பலியாய் கொடுத்து உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த உயிர் தெழுதின் நாமத்திலே உனக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.